பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்க வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, வியாபாரிகளே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி, தம்பி அந்த கொடி எடுத்து போடு. அங்க டிவி பிடிக்கிறோம், அந்த கொடி அந்த பக்கம் கொடி அந்த பக்கம் எடுப்பா. அங்க அந்த கேமரா மறைக்குதுப்பா. இந்த கொடி எடுங்க, தயவு செய்து கொடி எடு. அந்த பக்கம் கொடி எடுப்பா தம்பி, இறக்கு, தள்ளிப்பிடி. இந்த பலூன் தம்பி, பலூன் கீழே இருக்கு. நேற்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்துக்கு வந்துட்டு போயிருக்கார். நான் ஏற்கனவே என்னுடைய சுற்றுப்பயண நிகழ்ச்சியில விளம்பரப்படுத்தி இருந்தேன். ஆனா வேண்டுமென்று முதலமைச்சர் என்ற அதிகாரத்திலே நான் சுற்றுப்பயணம் அறிவித்த பிறகு அவர் வந்து சிதம்பரத்துக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு போயிருக்கார். ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் நாங்கள் அறிவித்த சுற்றுப்பயணத்திற்கு இடையூறாக அவர் வந்து விட்டு சென்றிருக்கிறார். அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை. இன்றைய தினம் சிதம்பரம் நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளத்தை பார்க்கிறோம். அங்கே நான் ஆரம்பத்தில் இந்த பிரச்சார வேனில ஏர்ல இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கின்ற வரை மக்கள் வெள்ளம் இரண்டு புறமும் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்ற காட்சி எல்லையெல்லாம் மகிழ்ச்சியை தருது. கிராமத்தில் சொல்லுவாங்க, விளையும் பெயர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. அது மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வெற்றியே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அந்த அளவுக்கு எழுச்சி மிகு மக்கள் வெள்ளம். இதுவே வெற்றிக்கு சாட்சி. ஸ்டாலின் பேசுறாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியோட போய் இணைஞ்சிட்டது. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவை விழுங்கிடும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தீங்க. உங்களை என்ன விழுங்கிட்டாங்களா? ஆனா உங்களோட நாங்க பலமா தான் இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட யாரோட வந்திருக்கிறாங்க? திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது திரு கருணாநிதி அவர்களும் முரசொலி மாறன் அவர்களும் இந்த படத்துல பாருங்க. இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி பிஜேபி கட்சி, நாம கூட்டணி வச்சா மதவாத கட்சி. ஆட்சி அதிகாரம் வேணும்னா யாரு கால் வேணாலும் திமுக விழும். விழும்ல, இதான படம். உங்க அப்பாவும் முரசொலி மாறனும் யாரோட பேசிட்டு இருந்தாங்க? அன்றைய பாரத பிரதமரோட பேசிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி வச்சிருந்தாங்க. மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது. இதையெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க ஸ்டாலின் அவர்களே, வரலாறு தெரியாத பேசாத. 2001 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சீங்க. 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில்
இருந்தது திமுக. 2001 பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சிருந்தது. நீ பேசுவதற்கு தகுதி இருக்குதா? திமுகவுக்கு தகுதி இருக்குதா? இதுக்கு மேலையும் பேசுனா புரிஞ்சுக்க, சொல்லக்கூடாது. இது இல்லைன்னு தான் அர்த்தம். அதோட இன்னொன்னு சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கண்டு பயந்துகிட்டு இருந்த பயம் என்ற ஆதிய பயம் என்ற சொல்லு அண்ணா திமுகவுக்கு இல்ல. ஒரு தொண்டனை கூட யாராலையும் பயமுறுத்த முடியாது. அண்ணா திமுக தொண்டன் முதல் தலைவர் வரை சொந்த காலிலே நிற்கின்றவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள். எவ்வளவு பிரச்சனையை நீங்க சீண்டி பார்த்தீங்க, நாங்க பயப்பட்டோமா? இதே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது அப்பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் அவர் மீது புத்தகத்தை எரிந்து விசிறினார்கள், அவருடைய மைக்கை துண்டிச்சாங்க. அப்படி இருக்கும்போது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் பேசினார். மீண்டும் இதே ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பேராதரவை பெற்று முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டார். அதன்படி மக்களுடைய ஆதரவு பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். அதே போல 1989 நானும் சேவல்ல ஜெயிச்ச எம்எல்ஏ இருந்தேன். அப்ப அம்மாவோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த காலகட்டத்தில் அம்மா எழுந்து சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மாவை கடுமையாக சட்டமன்றத்திலே தாக்கினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க, ஒரு பெண்மணியா இருந்தாங்க. அதையெல்லாம் பாராம சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றத்திலேயே ஒரு எதிர்கட்சி தலைவரை பெண் என்றும் பாராமல் தாக்கிய திமுக கட்சி தான் இன்றைய தினம் நம்மகிட்ட சவால் விடுது. எங்க அம்மா தாக்கி பார்த்த அம்மாவும் அவர்களும் சபதம் ஏற்றார்கள். மீண்டும் இந்த அவையில் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் எடுத்தார்கள். மக்களுடைய ஆதரவோடு பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்று 1991 ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். இது சரித்திரம். அம்மாவை கொலை செய்ய முயற்சிக்க எத்தனை முயற்சி. அம்மா பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டு கார்ல வந்துட்டு இருக்கும்போது மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் லாரி விட்டு அம்மா கார் மீது மோதினார்கள். அம்மா படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாங்க. அப்ப சிகிச்சை பெறுவதற்கு கூட அனுமதிக்காம அந்த மருத்துவமனைக்கு எவ்வளவு இடையூறு பண்ணாங்க. அம்மா வெளியூர் போய் சிகிச்சை பெற்றாங்க. அதையெல்லாம் தாங்கிதான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவராலையும் வீழ்த்த முடியாத இயக்கமாக, வலிமையான இயக்கமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனையை நீங்க தூண்டி விட்டீங்க. கட்சியை உடைக்க பார்த்தீங்க, முடக்க பார்த்தீங்க, வழக்குகள் போட்டு பார்த்தீங்க. ஒன்னும் நடக்கல. அண்ணா திமுக என்பது இருவரும் தெய்வங்கள் உருவாக்கிய கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தேதயம் புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவருடைய அருள் ஆசியோடு எந்த கொம்பனும் அண்ணா திமுக தொட்டு கூட பார்க்க முடியாது. நீ போய் பிஜேபி கண்டு பயப்படுன்னு சொல்றீங்க, நீ வேணா பயப்படலாம். ஏன்னா கொள்ளையடிச்சு வச்ச பணத்தை காக்க வேணும்ல. அதுக்கு தானே எப்ப பார்த்தாலும் எம்பியில உங்களுக்கு வலிமை வேணும் கத்திட்டு இருக்கிறீங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல. கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதில் முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி. உங்களை போல ஆட்சியில் இருக்கின்ற போது ஒரு நாடகம், ஆட்சியில் இல்லாத போது ஒரு நாடகம். அப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. அதோட திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான உடனே
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து வந்து விழா நடத்தினார். இன்றைக்கு என்னங்கிறாரு? பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சிங்கிறார். ஸ்டாலின் வெள்ளை குடை பிடிக்கிறார். வெள்ளை குடை பிடித்த வேந்தர் பட்ட பெயர் கொடுத்துடலாம். நீ எங்களை பத்தி பாக்குற பேசுறீங்க. இன்னொருவர் குட்டி தலைவர் வந்திருக்கார். எந்த தலைவர் உங்களுக்கு தெரியுமில்ல? உதயநிதி. அவரு பேசுறார். என்ன? எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டுக்கு கள்ளத்தனமா போறாங்கன்னு. என்ன? அவர் பாகிஸ்தான்லயே உள்துறை அமைச்சரா இருக்காரு. இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர். ஐயா, நீ ஒரு ஸ்டேட்ல துணை முதலமைச்சர் இருந்துகிட்டு இந்த குதிக்கிறிய இந்திய நாட்டையே ஆளக்கூடிய ஆளுமை மிக்க உள்துறை அமைச்சரா இருக்கிறாரு. அவரை பார்ப்பதுல என்ன தவறு? நீங்க பாரதிய கட்சி மதவாத கட்சி, தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லிட்டு பாரத பிரதமரை போய் திரு ஸ்டாலினும் பாக்குறாரு, திரு உதயநிதி ஸ்டாலினும் பாக்குறாங்க. அப்படின்னா அங்க பயம், இங்க வீராப்பு. இதுதான் ஸ்டாலினுடைய நாடகம், கருணாநிதி குடும்பத்தினுடைய நாடகம். மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. இந்த 2026 தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுகின்ற தேர்தலாக இருக்கணும். இன்றைக்கு திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு அழைக்கிறாங்க. உதயநிதி அழைக்கிறார். கேலோ இந்திய விளையாட்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அழைத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே போல செஸ் ஒலிம்பிக் போட்டி, செஸ் ஒலிம்பியாட் போட்டி, அதுல கலந்துக்கிட்டு ஸ்டாலின் அழைச்சு கலந்துக்கிட்டார். இன்றைக்கு பல திட்டங்களுக்கு கலைவாணர்கள் அடிக்கல் நாட்டின அந்த திட்டத்தை அடிக்கல் நாட்டுவதற்கு பாரத பிரதமர் அழைச்சார். இவரெல்லாம் பிரதமருக்கு வரவேற்பு கொடுக்கிறாங்க, ரோட் ஷோ நடத்துறாங்க, அவர்களை விழாவுக்கு அழைத்து பாராட்டுறாங்க. நாம கூட்டணி சேர்ந்தா இவ்வளவு பொறுமை, எதிர்ப்பு, பயம். ஆக கூட்டணி வச்சுட்டாங்களே, என்ன செய்வது? ஆட்சி பறிபோய்விட வேண்டிய அச்சம் ஸ்டாலின் வந்துட்டது. சட்டமன்றத்தில் திடீர்னு எழுந்துச்சார். என்ன பார்த்து கேள்வி கேட்டார். என்னங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டீங்களே, ஒட்டுமில்ல உறவு சொன்னீங்களே, 2031 வரைக்கும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு கூட்டணி வச்சிட்டீங்களான்னு கேட்டார். இது எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் நடுக்கிற? ஒரு முதலமைச்சர், திமுக தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்கிற கேள்வியா? அப்படின்னா பயம் வந்துட்டதுல, அண்ணா திமுக கண்டு பயம் வந்துட்டுதா இல்லையா? சொல்லுங்க. இல்லைன்னா சட்டமன்றத்திலேயே அந்த கேள்வி கேட்பாரா இன்றைய முதலமைச்சர்? ஆக 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமையும். ஆட்சி அமைப்போம் தனி பெருமையோடு. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் பேசுறார், மத்தியில் எந்த திட்டமும் கொடுக்கல, எந்த நிதியும் கொடுக்கல அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இங்க பேசிட்டே இருக்கிற தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, அதாவது மத்தியில 16 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக. அதுல பாத்தீங்கன்னா விபி சிங் அவர் தலைமையில் இருந்த மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. மரியாதைக்கு தேவகடா அவர்கள் பிரதம மினிஸ்டர் இருந்த பொழுது அந்த அமைச்சரில் இடம்பெற்றிருந்தீங்க. ஐஜே குஜரால் அவருடைய அமைச்சர்களை இடம்பெற்றிருந்தீங்க. அப்புறம் பாஜக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க, காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. இப்படி எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருந்த ஒரே கட்சி திமுக கட்சி. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது தமிழ்நாட்டை பத்தி ஞாபகம் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அக்கறை இல்லை. ஓட்டு போட்ட மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைக்கு வீரவசனம் பேசுகிறார். மத்தியிலிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று 1999 5 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களே. இப்ப பாரதிய ஜனதா கட்சி தான் ஆண்டது. அப்பெல்லாம் நிதி கேட்டு பெறல,
அப்பெல்லாம் திட்டங்களை கேட்டு பெறல. அப்போ ஆட்சி அதிகாரம் மத்தியிலே தேவைப்பட்டது திமுக குடும்பத்துக்கு. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. எல்லா கட்சியிலையும் அமைச்சரவையில் இடம்பெற்று மத்தியில இன்றைய தினம் வேண்டும் என்றே திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியை அன்றாட பேசுகின்ற ஒரு பொருளாக்கி என்ன நியாயம் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணும். நீ உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தா 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம்பெற்றுகின்ற பொழுது தேவையான திட்டங்களை நிதிகளை பெற்று தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத ஒரே கட்சி திமுக கட்சி, திரு கருணாநிதி குடும்பம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த பகுதியெல்லாம் இப்ப நடக்கிற தேர்தல் மத்தியில ஆட்சி வர்றதுக்கு தேர்தலாம், மாநிலத்தில் ஆட்சி வர்றதுக்கு தேர்தலாம். நீங்களே சொல்லுங்க, மாநிலத்துக்கு வர்ற சட்டமன்ற தேர்தலா இல்ல மத்தியில் வர்ற நாடாளுமன்ற தேர்தலா? மக்கள் சொல்லுங்க. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. இப்ப என்ன பேசுறாரு? பாரதிய ஜனதா பத்தி பேசிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி பத்தி பேசிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்ச உடனே மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி, அதற்கு அண்ணா திமுக தலைமை தாங்கும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்க கூட்டணிய முதலமைச்சர் வேட்பாளர் பேசிட்டு சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு நீ பிஜேபி பேசிட்டு இருக்கிற? அண்ணா திமுக தானே ஆட்சிக்கு வருது. எங்களை பத்தி பேசினா பரவாயில்ல, பிஜேபி பத்தி பேசி மக்களை குழப்பி சந்தடி சாக்குல மக்களுடைய வாக்களை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார். ஏங்க, ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கிறீங்க, இது கூட தெரியாதா? மாநிலத்தில் நடக்கிற தேர்தலுக்கும் மத்தியில் நடக்கிற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கட்சி தலைவர் ஸ்டாலின். ஏன்னா எங்க மேல குறை சொல்ல முடியாது, அண்ணா திமுக மீது குறை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 2011 2021 வரைக்கும் நிறைவான ஆட்சியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு எங்க வேணாலும் போய் பாருங்க. 2011 2021 வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று மக்களை கேட்டுப்பார். எந்த இடத்துல கேட்டாலும் அண்ணா திமுக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் 2021 2025 வரை 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி என்று கேளுங்கள். மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அகற்றப்படும் என்று மக்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுது தேர்தல் வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்களே, என்னுடைய ஆட்சியில ஏதாவது குறை இருந்தா சொல்லலாம், பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். உங்களுடைய ஆட்சியில எல்லா துறையிலும் லஞ்சம், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் தான் தாரக மந்திரம். இந்த ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயுமே லஞ்சம் கொடுக்காத எந்த வேலையும் நடக்காது. மிக மோசமான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு அதான் சொல்ற, டெய்லி கொலை இருக்குன்னு. அந்த கொலை புள்ளி விவரத்தை நேற்றே சொல்லிட்டு மீண்டும் வேணா சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 7737 கொலைகள் நடந்திருக்குது. 4 வருஷத்துல 7737 கொலை. இந்த 6 மாசத்துல மட்டும் 730 கொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம்? கஞ்சா போதை பொருள் எல்லா பக்கமும் தாராளமா விற்பனை ஆகுது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவை பயன்படுத்தி சீரழியக்கூடிய காட்சி திமுக ஆட்சியில பார்க்கிறோம். நான் 3 வருஷத்துக்கு முந்தைய நான் குறிப்பிட்டேன், தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்தேன், சட்டமன்றத்தில் பேசினேன், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன். அப்பெல்லாம் இந்த ஆட்சியால் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு காட்சியளிக்குது. இந்த போதையால் இன்றைக்கு மாணவர்கள், பொதுமக்கள் சீரழியக்கூடிய காட்சி. இந்த போதையால் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீட்டல் அன்றாட நிகழ்வாக தமிழ்நாட்டில் இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு?
போதையின் பாதையில் செல்லாதீர்கள். தொலைக்காட்சியில போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எதையா நான் 3 வருஷத்துக்கு முந்தையே சொன்னேன். நீ கேட்டிருந்தா, இந்த போதைப் பொருளை தடுத்திருந்தா இந்த இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க. சட்ட ஒழுங்கா அடியோடு சீர்கட்டு விட்டது. 4 நாளைக்கு முந்தி பாக்குறேன், எஸ்ஐ போட்டு 3 பேர் 2 பேர் குத்துன்னு குத்துறான். சப் இன்ஸ்பெக்டர் 2 நம்பர் மூகத்து மேலே குத்துறாங்க. அப்புறம் எங்க போய் நம்மளை காப்பாத்துறது? அந்த எஸ்ஐயா அவர் காப்பாத்திக்க முடியல. நேற்றைக்கு முன்தினம் மணல் கொள்ள ஒருவர் மணக்கொள்ளை தட்டி கேட்கிறார், மணல் அல்லது தவறு என்று. உடனே அங்க இருக்கின்ற அந்த மணல் மாபியா கும்பல் அவரை வெட்டி சாக்கிறாங்க. அதே இடத்தில் இறக்கிறார். அவருடைய தம்பி தடுக்க போறார். அவரும் படுகாயமடைந்து மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய தாயார் சிகிச்சை பெற்று வருகிறார். அதை வழக்கு போடுறது கூட காவல்துறை அஞ்சுகிறது. இந்த ஆட்சியாருடைய ஆணவத்தால் அதிகாரத்தால் அதை கூட தடை செய்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே மலரும். அப்பொழுது இந்த கோர சம்பவம், கொடிய சம்பவம், இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆர்டிஓ, தாசில்தார், வருவாய்த்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள், அங்கு இருக்கின்ற இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மீதும் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு சட்டத்தை முன் நிறுத்தி உரிய தண்டனை பெற்று தருவோம். என்ன நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? ஒரு அரசாங்கமே பாதுகாப்பு கொடுக்கலன்னா மக்கள் எங்க போறது? பயிர வேலை பாதுகாப்பதை போல மக்களை பாதுகாப்பது அரசுடைய கடமை. ஒருத்தர் வெட்டி சாக்கிறாங்கன்னா அதை வேடிக்கை பார்க்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி தேவையா? தேவைங்களா? சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது. நான் அதான் அடிக்கடி சொல்றேன். இருக்கிற முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். அப்படியே சாவி கொடுத்தா நம்ம குழந்தைகளை சாவி கொடுத்து பொம்மை வச்சுட்டா பொம்மை டப்பு டப்புன்னு கை தக்குமே. இப்படி கை தட்டுற முதலமைச்சர் வச்சுட்டு எப்படி நாட்டை பாதுகாக்க முடியும்? பாதுகாக்க முடியுமா? ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அது மட்டும் இல்ல, அவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் நேற்று தினம் நினைக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவரெல்லாம் பேசுறாங்க. ஓஹோ, அற்புதமான ஆட்சி, அற்புதமான ஆட்சி, நிறைய திட்டங்களை திரு ஸ்டாலின் கொண்டாந்துருக்காருன்னு. கூட்டணி கட்சி தலைவர்களே உஷாராக இருங்க, உங்களுக்கு சீட்டெல்லாம் குறைச்சு விடுவாங்க. அப்புறம் வேற எங்க போக முடியும்? நீங்க எல்லாம் ஜாலரா அடிக்கிறாங்க. 4 ஆண்டு காலம் அந்த நாட்டிலே நடக்கின்ற அக்குறுமங்கள் அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கு இல்ல. எவ்வளவு பிரச்சனை, விலைவாசி உயர்ந்து போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். விழுப்புரத்தில் அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது. இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டியிடுது. ஏன் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையா? திமுக எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சதோ அத்தனை கட்சியோடையும் அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்குது. அப்படி எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன். இன்னொன்னு சொல்றார், சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு. நீ எங்க பாதுகாத்திருக்கிற? இந்த சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்ச சொல்லு பார்க்கலாம். புள்ளி விவரத்தை அண்ணா திமுக ஆட்சியில் நாங்க என்னென்ன சொல்றோம் பட்டியலிட்டு சொல்றேன். உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா சிறுபான்மை மக்களை ஏமாற்றாமல் உண்மை செய்தியை நாட்டு மக்கள் தெரிவிங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஒரே ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி, அதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம். அதுதான் அப்படித்தான் எங்களுடைய தலைவர் வளர்த்திருக்கிறாங்க. அதன்படிதான் அண்ணா திமுக இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே சிறுபான்மை மக்கள் எந்த விதத்திலும் அண்ணா திமுக 30 ஆண்டு காலம் ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. எந்த இடத்திலையும் அவர்கள் பாதிக்கல. இன்னைக்கு அரண் போல் சிறுபான்மை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.
மறந்துவிடா ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக நீங்க செய்கின்ற தந்திர மாடல் ஒருபோதும் பலிக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எந்த ஆட்சியில கொடுத்தாங்க? பாகிஸ்தான்ல கூட கொடுக்கறது இல்ல. நாம கொடுத்தோம். அம்மா தாய் தெய்வமாக ஆயிட்டாங்களே, அந்த தாய் கொடுத்தாங்க அதிமுக அரசுல. நாகூர் தர்கா சந்தன கூட்டு திருவிழாவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் சந்தன கட்டைகள் விலையில்லாம கொடுக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருந்தது. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்ததை திடீர்னு நிறுத்திட்டாங்க. நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஹஜ் புனிதம் மேற்கொள்ள 6 கோடி ரூபாய் தொடர்ந்து நாங்கள் கொடுத்தோம். அதை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. 2021ஆம் ஆண்டு அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு அதிமுக அரசு 12 கோடி உயர்த்தி கொடுத்தது. அதே போல ஹஜ் பயணத்தின் போது அந்த இஸ்லாமிய பெருமக்கள் சென்னையிலே தங்கி செல்வாங்க. ஹஜ் இல்லம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. 15 கோடி ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2016 ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பீடு வழங்க திட்டத்தை துவக்கியது அதிமுக அரசு. உலமாக்களுக்கு மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளி எண்ணிக்கை 2400 2600 ஆகும். ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் மாநிலத்தில் 25,000 நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. ஸ்டாலின் அவர்களே, இஸ்லாமிய பெருமக்களை கண்ணை எமைகாப்பலை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஆட்சி புரிந்த கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இப்ப நேற்றைய தினம் உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின் இங்க வந்து முத தொடக்கி வச்சுட்டு போயிருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு விளம்பரத்தால் அடிச்சு 46 கோரிக்கைகள் நீங்க கொடுத்தா உடனே நிறைவேற்றி கொடுத்துருவார் ஸ்டாலின். நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க போறார். ஏங்க, இப்பதான் உங்களை பத்தி சிந்திச்சிருக்காரு ஸ்டாலின். 4 வருஷமா சிந்தனையே வரல. இப்பதான் மக்களை பத்தி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். இனி வந்து இதை கொடுத்து இதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இவர் தீர்த்து வைக்கிறாராம். சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க. 2011க்கு முந்தி நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தீங்க. 2016க்கு முந்தைய 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியில் இருந்தீங்க. அப்ப என்ன சொன்னீங்க? நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஊர் ஊரா போய் கிராமமா நகரத்தெல்லாம் போய் ஒரு திட்டு மேல பாயை விரிச்சு போட்டு ஊர் மக்களை எல்லாம் அழைச்சி இது மாதிரி வெள்ளத்தாள் எடுத்து உங்களுடைய கோரிக்கையில எழுதி கொடுங்க. நான் கொண்டாந்துருக்கிறேன் பெட்டி வாங்கி பழக்கம் இல்லை, அதனால பெட்டி கொண்டாந்துருக்கிறேன். அந்த பெட்டியில அந்த கோரிக்கை மனுவை போடுங்க. நான் அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் பத்திரமா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணுன்ற. அப்புறம் எதுக்கு இது? அப்புறம் எதுக்குயா இது? ஏற்கனவே போட்ட மனு என்னாச்சு? மக்களுடைய குறைகளை சுட்டி காட்டி தானே மனு போட்டிருந்தாங்க. அப்படின்னா இதை ஏமாற்றுகின்ற நாடகம். சதுரங்க வேட்டையில ஒரு செய்தி வரும். அதாவது சதுரங்க வேட்டையில ஒருத்தர் பேசுவார், அந்த நடிகர் பேசுவார். ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசையை தூண்ட வேணுமா? ஒருவரை ஏமாற்ற வேணும்னா அப்படி உங்களுடைய ஆசையை தூண்டி இப்படிப்பட்ட இந்த நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா கொடுத்து அவர்கள் வந்து உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாராம். ஏற்கனவே போட்ட மனுவுக்கு இன்னும் விட கிடைக்கல. அப்புறம் எங்க நீங்க வந்து இதுக்கு தீர்வு காண போறீங்க? இருப்பது 8 மாசம். இருப்பது 8 மாசம். ஒருவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருந்தா வெண்டிலேட்டர் பொருத்துவாங்க. அப்படி வெண்டிலேட்டர் பொருத்தி இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்குது. வெண்டிலேட்டர் எடுத்தா ஆட்சி போச்சு.
2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் வெண்டிலேட்டரை எடுத்துருவாங்க. இந்த ஆட்சி முடிஞ்சு போச்சு கதை. நீங்க நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வது உண்மையா? மக்கள் நம்புவாங்களா? நீ ஏற்கனவே நம்பி நம்பி மக்கள் நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. இன்னும் போறதுக்கு வழி இல்ல. ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தனிபெரும் ஆட்சியா அமைக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு ஸ்டாலின் போற பக்கம் பேசுறாரு. அண்ணா திமுக ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில அருமைச்சவர் பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ இருக்கும் போது என்னிடத்திலே கோரிக்கை வச்சு பல திட்டங்களை உங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார். அது ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே தெரிவிக்கிறேன். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி குமராட்சி ஊராட்சி ஒன்றியத்தில் பேராம்பட்டு திட்டுக்காட்டூர் இடையே சுமார் 20 கோடியில உயர்மட்ட பாலம் 40 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசு. சிதம்பரம் பகுதி வேளாண் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கொள்ளிடம் ஆற்றில் கடல் நீர் உப்புதலை தடுக்கும் வகையில் திருக்களிப்பாலை கிராமத்தில் தடுப்பணை அமைப்பதற்கு நில அளவை பணிகளுக்காக 1 கோடி ரூபாய் அதிமுக ஆட்சி ஒதுக்கி அந்த பணி துவங்குற நேரத்தில் ஆட்சி மாற்றம் கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தையும் இந்த திட்டம் துவங்கப்படும். சிதம்பரம் தொகுதி குமராட்சி ஊராட்சி ஒன்றியத்தில் அகரநல்லூர் கிராமத்தில் பழைய கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 10 கோடியில நாங்க தடுப்பணை கட்டியிருக்கிறோம். அக்கரை ஜெயங்கொண்டபுரத்தினம் கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றின இடது கரையில கரையரிப்பு தடுக்கும் வகையில 15 கோடியில இன்றைக்கு கருங்கல் தடுப்பு சுவர் கட்டப்பட்டிருக்குது. சிதம்பரம் தொகுதி ராதா விளாகம் கிராமத்தில் கடலை உட்புதலை தடுக்க உப்பனார் வடிகாலின் குறுக்கே கடைமடையில 16 கோடியில மதிப்பில் ஒழுங்கியும் கட்டி கொடுத்துருக்கிறோம். சிதம்பரம் வட்டம் பெராமட்டம் மற்றும் கீழக்குண்டலவாடி கிராமத்திற்கு அருகே பழைய கொள்ளிடம் ஆறு சங்கமிக்கும் இடத்தில் 43 கோடியில வெள்ள தடுப்பு நடவடிக்கை ரெகுலேட்டர் அமைச்சு கொடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழக அரசின் கீழ் கொண்டு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழக ராஜ்ய முத்திய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 10 கோடியில எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் 20 கோடியில குடியிருப்போட கட்டி கொடுத்திருக்கிறோம். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி கிள்ளை அருகே பொன்னந்திட்டு கிராமத்தில் வெள்ளாற்றில் கடல் நீர் உட்புதலை தடுக்க பக்கிங்காம் கால்வாய் குறுக்கே 12 கோடியில புதிய ஒழுங்கையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. சிதம்பரம் ஊராட்சி பகுதியில் புதிய பாதாள சக்கர திட்டம் 94 கோடியில நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். சிதம்பரம் நகராட்சியில் பாதாள சக்கர திட்டம் முடிக்கப்படுவதை அடுத்து அதில் இருக்கிற உட்புற சாலைகள் எல்லாம் சரி செய்வதற்காக 47 கிலோமீட்டர் நீளத்தில் 35 கோடியில சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறோம். சிதம்பரம் இளமையாக்கினர் கோயில் குளத்தின் தெற்கு பகுதி நான் இங்க வந்தேன். அந்த புயல் போது அங்க வந்தேன். அந்த குளக்கரையெல்லாம் சரிஞ்சிருந்தது. மக்கள் கோரிக்கை வச்சாங்க. சட்டமன்ற உறுப்பினர் இதை சரி செய்ய வேண்டும் கோரிக்கை வச்சார். இளமையாக்கினர் கோயில் குளத்தின் தெற்கு பகுதி சுற்றுச்சுவர் மற்றும் கரை பலப்படுத்த சுமார் 2 கோடி 62 லட்சம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிதம்பரம் நகரில் சுமார் 11 கோடி மதிப்பீடு சுற்றுலாத்துறையின் மூலம் புதிய பயண விடுதி மற்றும் அலுவலக கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கோம். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி அரியகோஷ்டி பகுதியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் சுமார் 28 கோடி மதிப்பீட்டில் 288 அடுக்குமாடி குடியிருப்புகள், இதில் பரங்கப்பேட்டை பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த 240 பயனாளிகள் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்கள், இதர பிரிவினருக்கு 48 வீடுகள் கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை கொண்டாந்திருக்கிறோம். இன்னைக்கு அதே போல இந்த சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் சுமார் 19 கோரிக்கை அடங்கிய மனு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த கோரிக்கையெல்லாம் பரிசீலித்து நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, தீய சக்தி திமுகவின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். தீய சக்தி திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். 2026 அம்மாவின் பொற்கால ஆட்சியை அமைப்போம். அனைத்து இந்திய 2026 ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளருக்கு அவர் நிற்கின்ற சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இது சொல்றது நடைமுறை.
நீங்க பேசுறதெல்லாம் புரியுது. ஸ்டாலின் திமுக அரசு ஃபெயிலியர் அரசு, திமுக ஸ்டாலின் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. இந்த ஆட்சியில் எதுவுமே நிறைவேற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.